வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் as well as இங்கிலீஷ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்டெட் பேப்பர் 1 இங்கிலீஷ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது என்னைக்கு நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு பாத்தீங்கன்னா 16/10/2022 ஆஃப்டர்நூன் செக்ஷன்ல நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் டிஸ்கஷன் தாங்க பார்க்க போறோம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா டெட் ப்ரிப்பேர் பண்ற நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார்ம்? இப்போ ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்டான ஃபார்ம்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்ப இந்த ஒரு சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? 3 அட்ஜெக்டிவ்ஸ்னா அதுல எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த 3 இருக்கு இல்லையா, அதுல நம்ம என்னன்னு சொல்லணும்னா குவான்டிட்டி ஃபர்ஸ்ட் வரும். குவான்டிட்டின்னா என்ன, 1 2 3 அந்த மாதிரி சொல்றது. அடுத்து என்னன்னா ஷேப் சொல்லலாம். ஷேப்னா என்னது, ரெக்டாங்குலர் ஷேப் இல்ல லாங் பிக் அந்த மாதிரி சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா கலர் தான் நம்மளுக்கு லாஸ்டா வரும், இன்னும் 2 3 நடுவுல வரும். ஆனா இப்ப நம்ம கொடுத்துருக்கிறதுல ஆர்டர் நான் சொல்றேன். அப்ப அதை வச்சு நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் 2 long brown sticks. இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ங்க. 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ப்ரோஸ் 1ல இருக்கிறது. இது நம்ம பிளேலிஸ்ட்ல நம்ம முந்தா நேத்து தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுல புக் பேக்ல இருக்க ஒரு கொஸ்டின்ங்க. சரிங்களா? 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இருக்கிற ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். which can be the correct question for the following sentence? நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அதுல கொஸ்டின் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இப்ப ஐ ஃபவுண்ட் a butterfly sitting on my shoulder. இதுதான் ஆன்சர். இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு போலாம். இப்ப இதை எடுங்களேன். did you find a butterfly? அப்படி did you அப்படின்னு எஸ் அப்படின்னு ஆன்சர் வரும். அப்ப அது கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, what do you find on your shoulder அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப இங்க verb என்ன இருக்கு, doன்னு இருக்கு. பிரசன்ட்ல கொஸ்டின் கேட்டா நம்ம ஆன்சர் என்னன்னு சொல்லுவோம், பிரசன்ட்ல தான் சொல்லுவோம். ஆனா இங்க என்ன பாருங்க, ஃபவுண்டுன்னு பாஸ்ட்ல இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினும் வராது. வேர் வாஸ் த பட்டர்ஃபிளை அப்படின்னு கேட்டாலும் நம்மளுக்கு வராது. பட்டர்ஃபிளை எங்க அப்படின்னு கேட்டா அது அங்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் தவிர நான் ஒரு பட்டர்ஃபிளையை கண்டுபிடிச்சேன். இந்த ஃபைண்டுன்னு ஒரு வேர்ப் இருக்குல்ல, அப்போ கொஸ்டின்லயே ஃபைண்டுன்ற வேர்ப் இருந்தாதான் இங்க ஃபவுண்டுன்னு மாறி இருக்கும். அப்ப ஆப்ஷன்ல என்ன வரும்னா வாட் டிட் யூ ஃபைண்ட் ஆன் யர் ஷோல்டர். அப்பதான் இந்த டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா. அப்ப ஆன்சரும் நம்ம என்ன, இந்த ஃபைண்ட வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ஃபவுண்டா மாத்தி போட்டிருப்போம். சோ இந்த மாதிரி நீங்க ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கம்ப்ளீட் த கண்டிஷனல் சென்டென்ஸ். if I had studied. இது வந்து நம்மளுக்கு if கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸ்ல வர ரூல்ஸ்ல வருங்க. ஒரு 3 to 4 ரூல்ஸ் இருக்கு. அதுல இந்த ரூல்ஸ் படி இந்த ஆன்சர் வரும். if I had studied I would have passed the exam. நெக்ஸ்ட் பாருங்க, fill up the following sentences with the correct phrasal verb. phrasal verbல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு கொஸ்டின் வருதுங்க. புக் பேக்ல இருக்க phrasal verbs கண்டிப்பா முதல் படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க டைம் இருந்தா அடுத்து படிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் புக் பேக்ல இருந்து தாங்க வருது. இப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. we dash you last night but you weren't home. சோ நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா இதுதான். the called on அப்படின்னு to visit someone. சோ நேத்து நைட் உன்னை பார்க்க வந்தா ஆனா நீ வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்றது. the rugby match dash at 3 o'clock kicked off அப்படின்னு to start the event. அந்த மேட்ச் வந்து 3 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. I have to dash my sick grandmother. look afterனா அவங்கள நான் டேக் கேர் பண்ணிக்கணும். I have to look after my sick, உடம்பு சரியாத என்னோட தாத்தாவை நான் வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த phrasal verb. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if you want to end a conversation you can say. இப்ப நீங்க யார்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க, அந்த கான்வர்சேஷன் எண்ட் பண்ணணும்னா உடனே தமிழ்ல என்ன சரி அப்புறம் பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்கன்னா குட் பை அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கான்வர்சேஷனை நீங்க எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் பேர்ன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எல்லாமே கன்ஜங்ஷன் வேர்ட்ஸ்ல வரும், கன்ஜங்ஷன்ஸ்ல வரும். அது எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது கேக்குறாங்க. இதை கரெக்டா கொடுத்துக்கிறது என்னன்னா ஆஃப் கன்செஷன். கன்செஷன் ஒரு சலுகை கேட்கறதுக்காக. அப்பதான் ஈவன் தோ இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் தோனா இருந்தாலும் அப்படின்னு சொல்றது. சோ இதுதான் கரெக்டா இருக்கு. இப்ப ஆஸ் அப்படின்றது வந்து டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஆஸ் ஆஃப் அப்படின்னா தான் அதை டைமுக்கு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பிகாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளேஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ரீசன் சொல்றதுக்கு தானே பிகாஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். அதனால அது பிளேஸ்ல யூஸ் பண்ற ஒரு வேர்ட் கிடையாது. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இஃப்
இஃப் எதனா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு சென்டென்ஸ்ல அந்த மாதிரி இடத்துலதான் இஃப் யூஸ் பண்ணுவே தவிர கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம். மனோஜ் தாஸ் வாஸ் அவார்டட் பத்மஸ்ரீ இன் 2001 ஃபார் his contribution in the field of literature and education. லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்காக மனோஜ் தாஸ்க்கு வந்து பத்மஸ்ரீ அவார்ட் 2001ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு ப்ரொலிஃபிக் ரைட்டர். அது மட்டும் இல்லாம அவர் 2 லாங்குவேஜ்லயும் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ஒன்னு ஒடியா லாங்குவேஜ், இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. டேஷ் இஸ் a martial art form practiced from the days of the தமிழ் கிங்ஸ். நம்மளோட தமிழ் கிங்ஸ் இருக்காங்களே ராஜாக்கள், அவங்க காலத்துல இருந்தே ஒரு மார்ஷியல் ஆர்ட் வந்து ஃபார்ம் பண்ண நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா தற்காப்பு கலை வந்து சிலம்பாட்டம். சரிங்களா, சிலம்பாட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. She pressed control and enter and disappeared from view. How did she disappear from view? இது வந்து நம்மளுக்கு வந்துட்டு புக்ல இருக்கிற ஒரு போயமோட லைன்ஸ் தாங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இது வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்க போயம் பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்க The Computer Swallowed Grandma அந்த போயம் தாங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு இந்த போயம்ல வந்து என்ன கொஸ்டின் கேட்காம பாருங்க. How did she disappear from view? அதான் அந்த கிராண்ட்மா எப்படி வந்து டிசப்பியர் ஆகுறாங்க. இதுலயே ஆன்சர் இருக்கு பாருங்க. She pressed control and enter and disappeared from view. அவங்க என்ன பண்ணாங்களாம், by pressing கண்ட்ரோல் அண்ட் என்டர் அவங்க வந்து டிசப்பியர் ஆயிட்டாங்க. சிலது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும். அதை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னால நம்ம ஆன்சர் பண்ண முடியும். A dog whistle also known as silent whistle or dash அப்படின்னு கேக்குறாங்க. டாகோட அந்த விசில் சவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு அவ்வளவா கேட்காது. மற்ற அனிமல்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் டாக் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சைலண்ட் விசில்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கால்டன்ஸ் விசில் அப்படின்னு சொல்லுவோம். கால்டன்ஸ் விசில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க. Choose the correct synonym for the italicistic word. Remarkable அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Remarkable அப்படின்னா என்னன்னா நோட்டபிள். சரிங்களா, நோட்டபிள். அது பாருங்க. in a certain language இதுல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் வருதுங்க. இப்படி வருது, இல்லைன்னா in certain language கோட் லாங்குவேஜ் January is written like this அந்த மாதிரி வரும். கண்டிப்பா இது ஈஸி தான், நீங்க கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க, பக் அப்படின்றத 13 சொல்றோம். எப்படின்னா இப்ப பிக்கு வந்து என்ன நம்பர் வரும்னா 2 வருமா. அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு யூக்கு என்ன வரும்னா 21 வரும். அதே மாதிரி ஜிக்கு வந்து நம்பர் என்ன வரும் 7. அதாவது 1 2 3 போட்டு பாத்தீங்கன்னா இப்ப இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணுங்க, என்ன வரும் நம்மளுக்கு 30. அதே மாதிரிதான் இந்த கேடட்டுக்கு இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். சினா என்னது 3யா, ஏக்கு வந்து என்ன வரும் 1, டிக்கு வந்து 4, ஈக்கு வந்து 5. அதே மாதிரி டீக்கு என்ன வரும்னா 20. அப்ப மொத்தத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னா 33. சோ ஈஸி தாங்க. இந்த மாதிரி அல்பபெட்ஸ் கேட்டாங்கன்னா பயந்துராதீங்க. நீங்க நம்பர் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிக் அவுட் த 3 syllabic word from the given words. கொடுத்திருக்க வேர்ட்ல இது வந்து 3 syllabic 3ஆ பிரிக்க முடியும்னு கேக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்ல தான் நம்மளால 3ஆ பிரிக்க முடியும். அப்ப ரிமைனிங் இருக்கிறதுல எத்தனை சிலபிள்ஸ் வேர்டு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப பேட்ரியாட்டிசம் அப்படின்றது வந்து 4 syllable வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் வந்து 5 syllable வேர்டுன்னு சொல்லுவோம். வாட்டர் வந்து வாட்டர் 2 syllable வேர்டு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங். சன் ரைசஸ் இந்த ஈஸி. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ங்க 6th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்லயே நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்னா சென்டென்ஸ் டைப்னா என்ன அப்படின்றதான் பாத்துருப்போம் இல்லைங்களா. சோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படின்றது என்ன ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஏன் இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்போட எண்ட் ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்றது இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கு. கொஸ்டின் மார்க் அப்ப இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். கம் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்றாங்கன்னா இம்பரேட்டிவ் டைப் ஆஃப் ஒரு கட்டளை சொல்ற மாதிரி வாட வெளி அப்படின்னு சொல்றது கட்டளை. அப்ப இம்பரேட்டிவ் sentence. Next, oh, what a beautiful flower it is. அப்ப எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கு, அதனால இது எக்ஸ்கிளமேட்டரி டைப் ஆஃப் சென்டென்ஸ். சோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல நம்மளுக்கு வரக்கூடியது. நெக்ஸ்ட், which interjection do you use when you are in a happy mood? இன்டர்ஜெக்ஷன் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து லாஸ்டா வரக்கூடியது தான் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா உங்களோட ஹாப்பினஸ் குறிக்கிறதுக்காக நீங்க யூஸ் பண்ற வேர்டு தான் இன்டர்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் சொல்லுவோம். அப்ப இதுல எது வந்து நீங்க ஹாப்பி மூட குறிக்கிறதுக்கு ஹுரே, ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்றேன்னா ஹுரே ஐ ஹவ் won the match அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹாப்பி மூட குறிக்கிறதுக்கான ஒரு வேர்டு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. the teacher wrote the word cheerful on the blackboard. cheerful அப்படின்ற வேர்டு எழுதுறாங்க. cheerfulனா உங்களுக்கு இல்ல சந்தோஷமா இருக்குது. and ask the students to write the similar words among them which is not similar to cheerful அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கீழே கொடுக்கறதுல எது வந்து சந்தோஷத்துக்கான ஒரு வேர்டு கிடையாதுன்னு கேக்குறேன். இப்ப பிரைட்னாலும் சந்தோஷம் தான், கண்டென்ட்னாலும் ஹாப்பி தான், கேனாலும் ஹாப்பி தான். ஆனா வாவ்ன்றது ஹாப்பி கிடையாது. வாவ் அப்படின்னா என்னன்னா ஒரு சபதம் மேற்கொள்றது. அப்ப அதுதான் வந்து cheerfulக்கான சிமிலர் வேர்டு கிடையாது.
கிடையாது. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த நேம் ஆஃப் த கேம்ஸ் ஆஸ் பர் த ஃபாலோவிங் க்ளூ. ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க, இந்த க்ளூவை வச்சு கீழே இருக்கிற கேம்ல எது வரும்னு கேக்குறாங்க. இட் இஸ் பிளேட் ஆன் டிஜிட்டல் ஆர் பேப்பர். ஓகேங்களா, டிஜிட்டல் மோட்லயும் அதை நம்ம விளையாடலாம், இல்ல பேப்பர் மோட்லயும் நம்ம விளையாடலாம். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், அப் டு டவுன் வித் பசில்டு லெட்டர்ஸ் சொல்றாங்க. இப்ப சம்டைம்ஸ் பேப்பர் அண்ட் டிஜிட்டல் மோடு வித் ஹின்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சுடோக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கீழே ஹின்ஸ் கொடுத்து நம்மளுக்கு இது பண்ணலாம். இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேர் என்னன்னா கிராஸ்ட் வேர்ட் பசில். என்னன்னா கிராஸ்ட் வேர்ட் பசில். நெக்ஸ்ட் பாருங்க, which language drill helps students to improve their pronunciation. இப்ப pronunciation இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டீச்சர் வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா டங் ட்விஸ்டர். சரிங்களா, டங் ட்விஸ்டர் சொன்னாதான் அவங்களுக்கு வந்து இப்ப டங் ட்விஸ்டர்னா உங்களுக்கு தெரியல, ஷீ செல்ஸ் அந்த மாதிரி ஒரு நாப்பிழச்சியா சம்திங் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா. சோ அதை நீங்க ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்பதான் ஷீக்கு செல்லுக்கு அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்லாம் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. The poetic form which has 5 lines and expresses feelings in a funny way. repeated question, most repeated question, limerick poem. இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் பாக்குற ஒரு கொஸ்டின் தாங்க இது. வாட் இஸ் த ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் த கிளிப்டு வேர்டு கேப். கேப் அப்படின்றதுக்கு ஒரிஜினல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னன்னா கேப்ரியோலெட். ஓகேங்களா, கேப்ரியோலெட் அப்படின்னா என்னன்னா ஹார்ஸ் கேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லைட் வெயிட்டான ஹார்ஸ் கேரேஜ் தான் கேப்ரியோலெட்னு சொல்லுவாங்க. ஈவன் வந்து இந்த இதுல டாக்ஸி கேப் இருந்ததுன்னா அதை கூட நம்ம கேப்னு தான் ஷார்ட் பண்ணி கிளிப்டு வேர்ட்ல சொல்லுவோம். ஆனா இங்க ஆட்டோ கேப்னு கொடுத்ததுனால அதை நம்ம சூஸ் பண்ணல. டாக்ஸி கேபுக்கும் கேப் தான் வரும், இந்த கேப்ரியோலெட்டுக்கும் கேப் தான் வரும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டயாலன் அசன்ட் மீட் ஈஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ் டிசம்பர் சின்ஸ் டிசம்பர். சரிங்களா, ஃப்ரம் ஆன் அட்டு எல்லாம் வராது. அவன் வந்து இவ்வளவு நாளா மீட் பண்ணவே இல்லை, அப்ப டிசம்பர்ல இருந்து மீட் பண்ணல, சின்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, பர்சன் ஒன் ஹூ எம்ப்ளாய் இஸ் கால்டு. ஒருத்தவங்களை எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வைக்கிறார் இல்லையா, அவர் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எம்ப்ளாயர். ஓகேங்களா, எம்ப்ளாயர். அடுத்து பாருங்க, the poem which has only 11 words in 5 lines. இது இம்பார்ட்டன்டான புக் பேக் கொஸ்டின். இது வந்து இம்பார்ட்டன்டான புக் பேக் கொஸ்டின். சரிங்களா, a poem which has only 11 words in 5 lines. அது என்னன்னு சொல்லுவோம்னா cinquain poem. ஓகேங்களா, cinquain poem. The underlined word in the sentence describes he ate biscuits twice a day. அப்படின்றது என்ன டைப் ஆஃப் அட்வர்ப்னு கேக்குறாங்க. அது என்னன்னா frequency. ஒரு நாளையே 2-3 தடவை அவன் சாப்பிட்றான்ப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அது என்ன, அது frequent பண்ற ஒரு செயல், adverb of frequency. Pick out the figure of speech from the line. கண்டிப்பா figure of speechல இருந்து 2-3 கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. இப்ப கீழே கொடுத்ததுல என்ன figure of speech இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, from simple sheep and such are daffodils. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லிருக்கேன்னா மெட்டஃபரா சிமிலியான்னு பாத்துக்கோங்க, ஒருவேளை கம்பாரிசன் பண்ற மாதிரி இருந்தா. ஆனா இதுல கம்பேர் பண்ற மாதிரி இல்ல. அப்ப இது என்னன்னு பாருங்க, எஸ் 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 ஒரே மாதிரி வேர்ட் லெட்டர்ஸ் வந்து இதுவாகுது இல்லையா. இது வந்து தமிழ்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மோனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதேதான் இங்க. அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா அல்லிட்ரேஷன். சரிங்களா, ஏன்னா ஒரே சென்டென்ஸ்ல, அதாவது ஒரு சென்டென்ஸ்ல இல்ல 1 or 2 சென்டென்ஸ்ல இந்த காமனான லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ஹில் அண்ட் த பிளைன் fly as thick as driving rain. The poetic device used in the bold line. நான் சொல்லியிருக்கேன், இதுல பாருங்க, இது கம்பேர் பண்ற மாதிரி இருக்கா. fly as thick as driving rain. அதே மாதிரி ஆஸ்ன்னு வந்தாலே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், சிமிலி. ஆஸ் லைக்னு வந்தாலே சிமிலி. அடுத்து பாருங்க, pick out the correct sentence mentions the meaning near the bed. இப்ப இந்த 4 சென்டென்ஸ்ல near the bed, அப்ப பெட்டுக்கு பக்கத்துல அப்படின்னு குறிப்பிட்ட சென்டென்ஸ் இருந்தா there is a table beside the bed. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். I create a new one for you and make it suit you. who I am. நான் வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ணி தருவேன், அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பக்காவா சூட் ஆகும். அப்படின்னா நான் யாரு அப்படின்னா நான் தான் டெய்லர். நான் உங்களுக்கு ஒரு புதுசா ட்ரெஸ் தைச்சு தருவேன், அது கண்டிப்பா உங்களுக்கு சூட் ஆகும். ஓகேங்களா, அது அந்த ப்ரொஃபஷனை குறிப்பிடுறதுக்காக கேட்கிற கேள்வி. நெக்ஸ்ட் பாருங்க, when a duck can quack I can squeak. who I am அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா பிக். ஓகேங்களா, அதாவது டக்குவோட சவுண்ட். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, அனிமல்ஸோடைய சவுண்ட்ஸ் என்னன்னு. டக்குனா குவாக், பிக்குனா என்னது, ஸ்வீக், பன்றி. ஓகேங்களா, ஆனா அதுக்கு வந்துட்டு என்ன, எனக்கு புக்ல ஸ்வீக்குன்னு இல்ல ஸ்குவியல் அப்படின்னு தான் இருக்கு. ஏன் இங்க ஸ்வீக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க, இதுவுமே அனிமல்ஸ் சவுண்ட்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப ஹார்சஸ்னா என்ன, நெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பிக்ஸுக்கு நம்ம இப்பதான் பார்த்தோம் ஸ்குவீக், ராபிட்ஸ் வந்து கிரண்ட், டாங்கிஸ் வந்து பிரே
அவ்வளவுதாங்க. ஸோ அனிமல்ஸ் சவுண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன். எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது இம்பார்ட்டனா பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.